வாழ்க்கைங்கிறது வந்து என்ன தெரியுங்களா, நம்ம நடந்துக்கிறது அங்கே இருக்குது. இப்போது நீங்கள் படித்து கிடிச்சு ஒரு ஆஃபீஸர் ஆகுறீங்க. ஒரு ஆஃபீஸர் லேடி ஆஃபீஸர் ஆகுறீங்க. லேடி ஆஃபீஸர் ஆகும்போது உங்களுக்கு அந்த படிச்சிங்கள்ல, அத்தனை வருஷம் படிச்சிங்கள்ல, அந்த பண்பு, அந்த டிசிப்ளைன், அந்த ஒபடின்ட்டு இதெல்லாம் இருக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் இருந்து ஆஃபீஸர்னா எவ்வளவு ஒரு ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு மேலாளர்னா ஒரு மதிக்கத்தக்கது மாதிரி நடந்துக்கணும். ரொம்ப லோஃபராக நடந்துக்கூடாது. லோஃபர் அந்த மாதிரி நடந்துக்கூடாது. என்ன ஆஃபீஸர்னா ஒரு கெத்து வேணும். ஒரு வார்த்தை பேசணும் ஸ்டாஃபுக்கிட்டையெல்லாம். என்ன அது டீசென்ட்டு டிசிப்ளைனு. அந்த ஒரு வார்த்தையை வேள்வி இல்லாத வார்த்தை, வேள்வி இருக்கிற வார்த்தையை பேசணும். என்ன ஒரு ஆஃபீஸில் ஒரு நிறுவனத்தில் வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா அவங்கள கூப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நடங்க, சரிங்களா? உங்கள் வயசுக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது எனக்கே, சரிங்களா? பாருங்கள், இது ஜென்டில். அதை விட்டு போட்டு அவங்க ரெகுலர் ஸ்டாஃபு, அவங்க ரெகுலராக வேலை செய்கிறாங்க, 25 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்க ஒரு லேபரை வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? ஒரு லேபரை வந்து அவங்க மேலே பர்மனெண்ட் ஸ்டாஃப் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அந்த பர்மனெண்ட் ஸ்டாஃப், அந்த லேபர்கிட்ட? பாருமா, அவங்க பர்மனெண்ட் ஸ்டாஃபு வயசானவங்க, அவங்க கிட்டத்தட்ட ரிட்டையர்டாக போகிறவங்கம்மா, அவங்களால முடிஞ்சு தான் செய்வாங்க, புரிஞ்சுதா? அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. நீ வேலை பாரு, உனக்கு வேலை செய்ய முடியலன்னு சொல்லு, நான் வேறு உட்காந்து சொல்கிறேன், சரியா? அவங்களெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது. வயசாகி போச்சுமா, அவங்க கிட்டத்தட்ட 25-30 வருஷம் குழைச்சிட்டாங்க. அவங்கள போய் அதை செய்யலை இதை செய்யலின்னு இங்கே வந்து சொல்கிறேன் ஏமா அப்படின்னு மிரட்டினா அந்த நிறுவனம், அந்த ஆஃபீஸு நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றேன். நீ அவங்கள வந்து உன்னுடைய சொந்த ஊசுக்கு யூஸ் பண்ணிட்டு, உன்னுடைய சொந்த வேலைக்கெல்லாம் அவங்கள பயன்படுத்திட்டு இந்த வயசானவங்களை கூப்பிட்டு திட்டுறீன்னா கண்டிக்கிறீன்னா, என்ன நீ ஆஃபீஸராக இருந்திருக்கிற, என்ன நீ ஒரு டீசென்ட் டிசிப்ளினாக இருந்திருக்கிற அப்படின்னு இறைவன் கேட்பாருங்க. இறைவன் நீ என்னென்ன பண்ணுறியோ எல்லாம் இறைவனுக்கு தெரியும். கடவுள் நம்மளை படைத்த கடவுள். நான் ஒரு முருக பக்தன் சார், நான் ஒரு முருக பக்தன், தீவிரமான முருக பக்தன். நான் சொன்னால் பழிக்கும். உங்களுடைய ஃபியூச்சர் வந்து இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்கிறீன்னா, இந்த மாதிரி இருந்துட்டு அடுத்தவங்களை கெடுக்கிறது, பொறாமப்படுறது, வெந்தத்தனம் பண்ணுறது அப்படிங்கும்போது நீ உன்ற முகம் ஒரு கெளுத்தியாக இருக்கா, ஒரு பிரைட்டாக இருக்கா? சோகத்தானே தழும்பிட்டு இருக்கு. வாய் விட்டு சிரிக்கிறியா? நீ வந்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, உன்ற அலுவலகத்தில் ஒரு சாமி போட்டா இருக்கு, சாமி படம் வச்சுருக்க இல்லையா? நீ சாமி கும்பிடும்போது ஆஃபீஸ் கூட்டில் வந்த உடனேயே கல்பூரமோ ஒரு பூவோ வச்சு நீ சாமி கும்பிட்டு போய், கடவுள் பக்தி இருந்தால் சாமி கும்பிட்டு போய் அந்த சீட்டில் போய் உட்காரணும். பணிப்பெண்களை வந்து பூ வையே, அது வையே, இது வையே அப்படின்னு சொல்லவே கூடாது. இறைவனுடைய அனுகரம் உனக்கு வேணும்னா நீ தான் செய்யணும், உன் கையால் தான் எல்லாம் செய்யணும். இது கூட தெரியாத உனக்கு? இது கூட தெரியாமையா இருக்க நீ? உன்ற வளர்ப்பு அப்படி, நீ பிறந்த விதம் அப்படி அப்படின்னு மற்றவங்க பேசுவாங்கன்னு சொல்ல வர்றேன். இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா, சிலதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் தெரியாமல் சிலதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க. தப்பு பண்ணும்போது உங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்குன்னு சொல்ல வர்றேன், சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய்.